சரியா? இது என்ன ஒரு காயா அதை தெரிஞ்சாக்க சொல்லுங்க. சரிதானே? ஆனால் நான் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொல்லணும். சரி, எனக்கு தெரியும். நான் கேட்டு கொண்டே கொண்டேன். கன நாள் வேண்டி சமைச்சு அப்போ இன்றைக்கு தான் கண்டேன் மரக்கறி கடையில். இப்போ சமைப்பேன் வேண்டி. சரி, அடியும் இதை வந்து உடைச்சி முடுக்கிறேன். உடைச்சி தெரிஞ்சு அதை விட்டுறேன். என்ன இது வந்து எங்களோட ஊரில் வந்து 1/4 கிலோ 100 ரூபா. சரிதானே? வட்டியாச்சு. இனி இதை இப்படி 4 வெட்டுவேன். சரி, இதுன்ற என்ன காயா? இது ஒரு கத்தரிக்காய். இதுக்கு பேர் வந்து மிளகு கத்தரி. என்ன நான் சொன்னேன் கராம்பு கத்தரிக்காய். கராம்புக்காய் மாதிரி தான் இருக்கும். ஆனால் முந்திரிக்காய் கொட்ட மாதிரி இதுக்கும் அது முன்னுக்கும் என்னென்று நான் சொல்ல மாட்டேன். மற்ற இதை வந்து உடைச்சி பார்த்தா இது கிடக்காது. இந்த எவ்வளோ முத்தை இல்லை. இதற்கு 4 இருக்குது. இதுக்கு 2 கிடக்குது. கராம்பு கத்தரிக்காய். நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்களா கறி வச்சு? இது என்னென்று கறி வைக்கிறோன்னு சொல்லலாம். என்ன அந்த கராம்பு கத்தரிக்காய் வைக்க போகிறேன். சரியோ? சட்டியை சூடு பண்ணப்படுது. தேங்காய் எண்ணெயை விடுவாங்க. துறவங்க இது இருக்கா? துறந்தாங்க தம்பி. மற்ற அடுப்பில் தூக்கி மீன் கறி வச்சிருக்கு. அது கொதிக்குது. கணக்கை விட்டுறாதீங்கோ. சரி, அடுப்பை ஒரு சுட்டு கூட்டலாம். உட்காந்து கருவேப்பம் மேலே கொண்டு போட்டு பார்த்தேன்னா அது இது செய்யும். போடுங்க. கருவேப்பமிலையும் 2-3 மிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், மற்றது பெருஞ்சீரகம் போட்டுருக்கு. இது கொஞ்சம் வதங்கி வரும். வதங்கி வந்தால் பிறகு கத்தரிக்காயை போட்டும் வதக்கலாம். அப்போ அந்த தாளித்த ஃபீல் கிடைக்கும். ஃபீல் வதங்கி இட்டினம். இனி வந்து எங்களின் கராம்பு கத்தரிக்காய். சரியா? நான் என்ன சமைக்கிறான்னு தம்பி மந்திர கடையில் கொஞ்சம் எப்படி பார்க்குறான். 2வது கொடுத்துள்ள என்ன தம்பி கட்டி கட்டி வேண்டிய முடிச்சு போயாங்க. கொஞ்சம் வாங்க போடுவாங்க. உள்ளே வாங்கோ. மற்றது வெந்தயமும் கொஞ்சம் போடுவோம். அது ஏற்கனவே நினைய போட்டு எடுத்து வச்சிருக்கு. ஒரு கைவிடி அளவு கொஞ்சம் வதங்கி வந்தால் பிறகு பாலை போட்டுட்டு உப்பு போடலாம். சரியா? கிட்ட மாங்காய்ங்கிறாக்கு மாங்காய் போட்டால் சரி. மீனுக்கு மடுத்த மாங்காய் மிச்சம் இருக்குது. என்ன மற்ற இப்போ விலை தானே புளியெல்லாம் கடந்துடு. என்ன போடலாமா? மாங்காய் போடுங்க. அப்போ சரி. மூடுங்கோ. வத்தரிக்காய் நல்லா வதங்கி விட்டுது. சரிதானே? இனி வந்து கொஞ்சம் உப்பு. முதல் போட இல்லை. இனி வந்து பால். இது வெள்ளைக்கறி. சரியா? விரும்ப வேண்டால் ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடலாம். கலர் இங்கே இருக்கும். அதுவும் கூட விருப்பம். ஏன்னா நாங்கள் ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள் லைட்டாக காட்டுவோம். சரியா? மற்ற சொட்டு உள்ளியும் முடிச்சு வச்சுருக்கு. அதுவும் கொஞ்சம் போடலாம். நல்லா இருக்கும். இந்த நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சரிதானே? இந்த கறி ஓகே. கராம்பு கத்தரிக்காய் கறி ரெடி. இனி வந்து இதையும் அடுப்பு ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ணாலும் சரி, ஓஃப் பண்ணினாலும் சரி, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் நான் எப்படி இருக்கேன். சரிதானே? சரி, சோறு போட்டுவிட்டேன். மற்றது கூட இந்த வெள்ளைக்கறி இன்னும் கொஞ்சம் போடுவேன். சுதிரையும் கொஞ்சம் போட்டால் தான் நினச்சேன். சரி, மற்றது பால மீன் ஒரு தலையும் சின்ன 2 மீன் உண்டு. பூனை பிள்ளைகள் நான் சாப்பிட வந்தால் உடனே வந்துருக்கேன். நாளைக்கு வச்சு போட்டு தான் சாப்பிடுவோம். சரியோ? எல்லாம் சேர்த்து கொஞ்சம் குழஞ்சி போட்டு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஓகே, உப்பு புளி எல்லாம் நல்லா இருக்குது. இது வெள்ளாக்குறது தானே. இது மீன் கறி. காலை மீன் முள்ளு பார்த்து சாப்பிடணும். சரிதானே? சமையல் எப்படி இருந்தது? மீன் வந்து நல்லா இருக்கும். 100க்கு 90% நல்ல உண்மையில நல்லா கிடக்கு. இந்த கறி நல்லா இருக்கு. இந்த என்ன மிளகு கராம்பு கத்தரிக்காய். கராம்பு கத்தரிக்காய்.